பட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும். ராமாயண சீத கதையெல்லாம் பழைய காலத்து கதை. உரிமை ஊஞ்சல் ஆடுகிறதுலன்னு ஒரு விசுவோட படம். அந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோயினோட ஹீரோயின் கேரக்டராக ஒரு பொண்ணு வந்து, ஹீரோயின் கேரக்டர் கஸ்தூரி, அது வேறு கதை. அந்த இடத்துல ஒரு கேரக்டர் வந்து ஒரு பொண்ணு வந்து இல்லிஜிமேட்டட் சைல்டு வயிற்றுல குழந்தை வச்சுருப்பா. அவளுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஏமாந்து போய் வயிற்றுல குழந்தையோட இருப்பாள். அந்த பொண்ணோட அக்காவை வந்து ஒரு தன்னை கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயம் இந்த மாதிரி தங்கச்சிக்காரி வந்து மச்சின்ச்சி வந்து இந்த மாதிரி கன்சீவாக இருக்கான்னு தெரிஞ்சதுலேருந்து அந்த மாப்பிள்ளைக்காரன் என்ன பண்ணுவான்னாக்கா, டெய்லி வந்து அந்த பெட்ரூமில் வந்து சாமி படம் வச்சு அந்த சாமியை டெய்லி சத்தியம் பண்ணி நான் பத்தினியாக இருக்கேன்னு சொல்லி அவங்க அக்காவை சத்தியம் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸில் அந்த பையனோட அம்மாவே கண்டித்து அதை முடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அது மாதிரி இந்திய அரசியல்வாதிகள்லையே எந்த அரசியல்வாதிக்கும் இல்லாத ஒரு நெருக்கடியை திருமாவுக்கு எல்லாருமே கொடுக்குறாங்க. வணக்கம். திராவிடியன் ஸ்டார்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே வந்து இந்த திருமா விஷயத்தில் நீல சங்கிகள் எப்படிலாம் நடந்துக்கிறாங்கங்கிறத பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு காணொலி பேசியிருந்தேன். அதோட தொடர்ச்சி மாதிரியான வீடியோ தான் இது. இப்போ இந்த துப்புரவு தொழிலாளர்களோட போராட்டத்தில் வந்து திருமா அவர்கள் வந்து முதல் நாளே போய் பார்த்துட்டாரு. அடுத்த நாள் வந்து இரவே பார்த்துட்டாரு. அடுத்த நாளே முதலமைச்சர்கிட்ட பேசிட்டாரு. அதுக்கப்புறம் 13ஆம் தேதி வரைக்கும் வந்து அந்த துறை மாதிரியான மந்திரிகள் அவங்கள்ட்ட எல்லாம் பேசி என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சுட்டே தான் இருக்கார். ஒரு கூட்டணியில் இருக்க தலைவர் வந்து எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணணுமோ அதை கரெக்டாக செஞ்சுருக்காரு. அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. இதில் என்னன்னாக்கா, இந்த எப்பயுமே இந்த பிஜேபிக்காரங்க வந்து நம்ம இதை செஞ்சேன்னு கேட்டால் அவனுங்க அதை செஞ்சேங்கிற மாதிரி ஒரு கவுண்டர் கொடுப்பானுங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வேறு வழியே இல்லாமல் சொல்ல வேண்டியிருக்கு. முதல்ல எடப்பாடி வந்து ஏற்கனவே 10 மண்டலத்தை தனியார்கிட்ட கொடுத்துட்டானுங்க. அப்போ யாருமே இந்த போராட்டத்தை நடத்தலை. ரெண்டாவது வந்து இந்த இது வந்து 700 பேரை வந்து அட் டைமில் வந்து வேலையை விட்டு நீக்கினார், சஸ்பெண்ட் பண்ணல, டிஸ்மிஸ் பண்ணார் எடப்பாடி. அப்போயும் யாரும் போராட்டம் பண்ணல. எடப்பாடி விஷயத்தில் எந்த போராட்டமும் பண்ணாத அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஆதரவாக வந்து இன்றைக்கி என்னமோ அம்பிகார் அதெல்லாம் வராங்க, அந்த அளவுக்குலாம் இறங்கி எல்லோரும் நடிகைங்க யாரோ வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவுலாம் கொடுக்குறானுங்க. அன்னைக்கு ஆனால் ஒருத்தங்க கூட ஏன்பா நீ இந்த மாதிரி 10 மண்டலத்தை தனியார் கொடுத்தன்னு கேட்கல, 700 பேரை ஏன்பா டிஸ்மிஸ் பண்ணான்னு கேட்கல. அப்புறம் வந்து வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றலைன்னு சொல்கிறானுங்க. அதில் ஒரு தப்பு இருக்குது. என்னென்னாக்கா, திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்கள் வந்து பணியிடங்களை அமர்த்துறோம்னு சொன்னவங்க அந்த 12,000 பேரை பணி அமர்த்தனம் பண்ணி நியமனம் பண்ணது வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. அது ஒரு முக்கியமான இது. இந்த விஷயத்தில் வந்து இது வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால மேலும் சில விஷயங்கள் செய்ய முடியாமல் திமுக அரசாங்கம் கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சிருக்கு. இதில் வந்து என்னன்னாக்கா, துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தில் துப்புரவு தொழிலாளர்கள் மட்டும் பேசியிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அந்த நீலம் சோஷியலுங்கிற இதுலேருந்து வந்து சில பேர் வந்து தாங்களை வந்து துப்புரவு தொழிலாளருக்கு ஆதரவாக தான் பேசலாம், துப்புரவு தொழிலாளராகவே பேச முடியாது. அந்த மாதிரி பேசும்போது திரு முதல்வர்கள் அவர்கள் வந்து சில மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினதெல்லாம் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் வந்து இது வந்து திமுகவுக்கு எதிராக வேணும்னே திசை திருப்பப்படுதுங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இப்போ இந்த விஷயத்தில் ஏன் திரும்ப பேசணும்? இந்த விஷயத்தில் ராம்தாஸ் பேசலை, பிரேமலதா பேசலை, ஜி.கே. வாசன் பேசலை, இது மாதிரி ஏகப்பட்ட பேர் பேசலை. அவங்களெல்லாம் ஏன் யாருமே கேட்கல? இது என்ன ஒரு உங்களோட மனநிலை வந்து இந்த டெய்லி பத்தினியை நிரூபிங்கிற மாதிரி எதாக இருந்தாலும் திரும்ப கேட்டாராங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான வக்கரம் பிடிச்ச ஒரு மனநிலை. துப்புரவு தொழிலாளர்கள்லாம் அதுக்கு வந்து திரும்ப தான் பேசணுங்கிறது என்ன ஒரு கட்டாயம் இருக்குது? இன்றைக்கி கூட அவரோட பிறந்தநாள் உரையில் அதை கேட்டிருக்காரு அவர். அது என்ன நாங்கள் தான் பேசணும்னு கேட்குறீங்க? தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளில் எவ்வளோ பேர் இருக்காங்க, பிரபல அரசியல்வாதிகளே இருக்காங்க. அண்ணாமலை, ஜி.கே. நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜா, ராஜா, அப்புறம் வந்து எடப்பாடியோட அடிப்படைகள், இது சசிகலா, டிடிவி தினகரன், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் யாருமே பேசாதல, அவங்கள யாரையுமே நீங்கள் கேட்கல, பேசாத யாரையுமே நீங்கள் கேட்கல. போய் நின்று திரும்ப வந்து ஏன் பேசலை, ஏன் கேட்கல அப்படிங்கிறது. இந்த டிடிவிக்கார அவர் அடிக்கடி வந்து என்ன செய்கிறாரு, அவர் அடிக்கடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஓபிஎஸ் கட்சியில் பிஜேபியில் இருக்காரு, நாங்கள் பிஜேபியில் தான் இருக்கோம், எடப்பாடி எங்களுக்கு அப்புறம் தான் சேர்ந்தாரு. அப்பப்போ இன்னைக்கு சசிகலா வந்து எங்களோட வருவாங்க, இப்படி வந்து அப்படி ஏடிஎம்கே பற்றின ஸ்டேட்ஸ்மெண்ட் பற்றி மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அவரை வந்து யாருமே கேட்கல. ராம்தாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு
ஒரு 2 மாசமா வந்து அவர் பையன் பஞ்சாயத்து தவிர அவர் வேற எதுவும் பேசுறதில்ல. அதையும் யாரும் கேட்கறதில்ல. இத இப்படியெல்லாம் இருக்கும்போது, இவங்க என்னத்துக்கு வந்து இது வந்து திருமா தான் பேசணும், திருமா தான் பேசணும் அப்படிங்கிறாரு. இப்போ நேத்தி அந்த திருமாவோட பிறந்தநாள் விழால ஒரு கவிதை சொன்னாரு விவேகா. ராமவரம் தோட்டம், போயஸ் தோட்டம், தைலாபுரம் தோட்டத்துலலாம் ஓய்வெடுத்தவங்க இருக்காங்க. ஆனா திருமா வந்து மக்கள் கூட்டத்திலேயே வந்து காலத்த கழிக்கிறாரு அப்படின்னு. உண்மையிலேயே வந்து தினம் ஒரு கூட்டம், பொதுக்கூட்டம் அது இதுன்னு சொல்லி எல்லா ஆர்ப்பாட்டம் இந்த மாரி எல்லா விஷயத்துலயும் திருமாவளவன் அவர்கள் போய் போய் நிக்கிறாரு. அவர் எங்கேயாச்சும் ஓய்வு எடுத்திருக்காரா? ஒரு இடத்துல உட்காந்துருக்காரா? அவருக்கு ஒரு வீடு இருக்கா முதல்ல? வீட்டுக்கு சார்ந்த சொந்தங்கள் யாராவது ஒருத்தவங்களோட அவர் என்னைக்காச்சும் ஓய்வுல இருந்திருக்காரா? ஹாஸ்பிட்டல் அப்பல்லோல இருந்தப்போ கூட ஒரு 3 நாள்ல உடனே திரும்ப வந்து எல்லா பணிகள்லயும் நின்னு போன அவ்வளோ காரியங்களையும் ஈடுபட்டார். அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளிய நீங்க வந்து எதுக்கு இந்த வார்த்தைகள சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? திரும்ப கேட்டாரா? திரும்ப கேட்டாரா? அப்படின்ட்டு. ம். இது வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு வக்கரம் பிடிச்ச மனநிலை. நீங்க வந்து இந்த ஜாதி ஆணவ படுகொலைக்கு ஆதரவா பேசினவனுங்களுக்கும், திரும்ப வந்து இத கேட்கணுங்கிறவங்களுக்கும் வித்தியாசமே இல்ல. இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆ இந்த விஷயத்துக்குன்னா இத இவர தான் கேட்கணும்னு ஒரு அட்ரஸ் பண்ணுவாங்க. வேங்கையல் போனீங்களான்னு திருமாவ தான் கேட்குறாய்ங்க. எடப்பாடி போவே இல்ல. அத எவனுமே கேட்க மாட்டான். டிடிவி போனாரா? ஆ இந்த சசிகலா போனாங்களா? இது நயனா நாகேந்திரன் போனாரா? எவனுமே கேட்க மாட்டான். ஆனா திரும்ப போனாரான்னு கேட்பானுங்க. இது என்ன ஒரு மோசமான மனநிலை. இதுல வந்து இந்த நீல சங்கிகள் வந்து அதிமுகவுக்கு ஆதரவா செயல்படணுங்கிறதுக்காக, தேவையில்லாத இந்த விஷயத்துல திமுகவ வந்து எவ்வளோ மோசமா பேசணுமோ, அந்த விஷயத்துல இந்த நீலம் இவனுங்க வந்து இது பண்றானுங்க. ஏற்கனவே எனக்கு எல்லா விஷயத்துலயுமே இவங்க இதே மாரி தான் இருக்குது. மேல்பாதி பத்தி வீடியோ போட்டுட்டு, அதுல அதிமுக வந்து எவ்வளோ மோசமான செயல்கள்லாம் செஞ்சிருக்கு. அதெல்லாம் எதுவுமே சொல்லாம திமுகவ ஒரு குறை சொல்றது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல போய் திமுக குறை சொல்றது. இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இதுல வந்து திமுக குறை சொல்றது. எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு சாக்க வச்சு இந்த ஆணவ படுகொலையில திமுக குறை எல்லாத்துலயும் திமுக குறை சொல்றதுக்கு என்ன பாயிண்ட் கிடைக்கும், பாயிண்ட் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அதான் இதுல வந்து இருக்கு. இதுல வந்து இதுல ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்கு. சீமான் வந்து அருந்ததிய மக்கள வந்து எவ்வளோ கேவலமா, மோசமா பேசினா, ஒரு 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 உயிருள்ள மனிதர்கள், ரத்தமும் சதையுமான மனிதர்கள் வந்து ஆந்திராலேருந்து இங்க மலமல்ல தான் வந்தாங்கன்னு மேடையில பேசினான். அவன வந்து நீங்க கூட்டிட்டு வந்து இந்த கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அவன் வந்து உங்களுக்கு நடுவுல நிக்கிறான். நீங்க பேசாம இருக்கிறீங்கன்னா, இது என்ன மாதிரியான மனநிலை இது? இதுல ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சது நடக்குது. என்னன்னாக்கா, இந்த 2 எம்பி, 4 எம்எல்ஏவோட ஒரு அங்கீகரிக்கப்பட்டியா கட்சியா வளர்ந்துட்டாரு. பானை சின்னம் வாங்கிட்டாரு. இப்ப வரப்போற தேர்தல்ல அவரோட வெற்றி உறுதியா இருக்கு. அந்த திமுக கூட்டணி தான் அவர் ஜெயிக்க போகிறாரு. அவரோட ஆதரவோட தான் திமுக கூட்டணி வரும். இத்தனை ஓட்டுகள் விடுதலை சிறுத்தைகளோட ஓட்டுகள் விழுவும்னு சொல்லி அவரே மேடையில பேசுறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து தமிழ்நாடு அரசியல்ல இருக்கிற அவரோட முன்னேற்றமும் அவர் முன்னிலைப்படுத்தப்படுவதும் இங்க எல்லாருக்கும் வைத்தறிச்சலா இருக்கு. அதனால திருமாவுக்கு எதிராக ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக இதே மாதிரி எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டே இருக்கானுங்க. இதுல ஒரு விஷயம் இப்ப நான் வந்து கடைசியா சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னாக்கா, இப்போ வந்து அன்புமணி வந்து கூட்டணியை பத்தி பேசும்போது எனக்கு அதிகாரம் வேணும்னு சொல்லி பங்கு வேணும், ஆட்சியில பங்கு வேணும்னு சொன்னப்ப எடப்பாடி ஒரு டைலாக் சொன்னாரு. இந்த மாதிரி இலையே போடல, அதுக்கு பதிலா பந்தியில இலையே போடல, அதுக்கு பதிலா சாப்பாடை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி அன்புமணியை பத்தி பேசினாரு. நீங்க நல்லா எல்லாருமே இப்ப நம்ம 26 எலெக்ஷனை பார்க்க தான் போறோம். அந்த எலெக்ஷன் நீங்க பாருங்க. இதே அன்புமணி, எடப்பாடி, ராமதாஸ் எல்லாருமே ஒரு கூட்டணியில வந்து அப்படியே ஒருத்தர் எதுவுமே நடக்காத மாதிரி இப்போ குறைச்சிக்குவானுங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டயர் நக்கின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வீட்லேயே போய் விருந்து தின்ட்டு வந்தார் எடப்பாடி. இப்போ அதே மாதிரி இப்போ நான் வந்து இலை போடலங்கிற பந்தியை வைக்க கூப்பிடல, அது பதில் இலை ஓட்டாங்கிறாங்கிற பஞ்சாயத்தை இப்போ எடப்பாடி சொல்லிட்டாரு. திரும்பவும் இந்த கூட்டணி போடுவாங்க. ஆனால் அரசியலில் ஏதாவது ஒரு தவறுதலான ஒரு வார்த்தையோ தவறுதலான ஒரு விஷயமோ சொல்லிட்டா அப்படியே எடப்பாடி வந்து இதே எம்ஜிஆர் பற்றி பேசுனதுக்கு எடப்பாடி திரும்பவுக்கு எதிரான ரியாக்ஷன் என்ன பண்ணாரு? அதனால இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொச்சரிப்பு, ஒரு பொறாமை, எரிச்சல். அது யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் சொல்லணும்னா பொச்சரிது. அப்படிதானே? நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.